Welcome viewers, welcome. This is future continuous form. In future tense, we already learned about the future simple. In this session, we are going to learn future continuous form. Okay. Already you have also learned the continuous form. The present continuous, past continuous and future continuous. You can identify the difference between those continuous. Present continuous means at present the action is going on. Past continuous means the action happened in past tense in particular time, the duration of the time in past tense. What about future continuous form? The action will be going, and the action will be occurring in the future time at a particular duration time. Okay, students, now we are going to know the definition of future continuous. Future continuous definition பார்க்க போறோம். The future continuous tense, sometimes also referred to as the future progressive tense. உங்களுக்கு தெரியும் continuous அப்படின்னாலும் progress அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? Is a verb tense that indicates that something will occur in the future. ஃபியூச்சரில் நடக்கக்கூடியது and continue for an expected length of time. length of time நம்ம என்ன சொல்லுவோம், கால அளவு. அதாவது ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆரம்பித்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நடந்து கொண்டு இருப்பின் அதை ஃபியூச்சர் கண்டினியூ சொல்லணும். நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்த கண்டினியூ அப்படின்னா தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது. ஓகேவா? இது ஃபியூச்சரில். செகண்ட் டெஃபினிஷன் பாருங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ கண்டினியூஸ் ஆக்ஷன். பாருங்க, அதே தான் கண்டினியூஸ் ஆக்ஷன், தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு செயல்பாடு. விச் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். எப்போ நிகழும்? ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். அதே கண்டினியூஸ் ஆக்ஷன், அதே கண்டினியூஸ் ஹேப்பன்ட் இன் பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? த ஃபியூச்சர் த ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் ப்ரெசன்ட் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸ் அப்படின்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கண்டினியூஸ் தொடர்ந்து நிகழக்கூடிய செயல்பாடு தான் கண்டினியூஸ் சொல்லுவோம். அதே ப்ரெசென்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வித்தியாசம் வரும். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் நம்ம என்ன எப்படி பயன்படுத்துறதுன்றத யூசேஜ், அதோட யூசேஜ் என்ன, சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்த போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்பு வந்து அக்கார்டிங் டு த அட்வர்ப், ஓகேவா, கீவேர்ட்ஸ் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். This is the structure of future continuous tense. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த 3 பர்சனுக்குரியவாறு எந்த ஃபியூச்சர் கண்டினியூஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் அமைதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா வி அப்படின்போது ஐ ஷல் பி சிங்கிங், வி ஷல் பி சிங்கிங். செகண்ட் பர்சன் யூ அப்படின்னா யூ வில் பி சிங்கிங். அதே போல் யூ வந்து ப்ளூரலில் வந்து யூ வில் பி சிங்கிங். தேர்ட் பர்சன் எடுத்தோம்னா ஹி, ஷீ, இட். அப்போ ஹி வில் பி சிங்கிங், ஷீ வில் பி திங்கிங், இட் வில் பி சிங்கிங். தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னா தே வில் பி சிங்கிங். இதில் வந்து அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவோம். நம்ம அஃபர்மேட்டிவ்னா நேர்மறை வாக்கியம், அதே போல் நெகட்டிவ் அப்படின்னா நேர்மறை வாக்கியம். நெகட்டிவ் அப்படின்னா ஒரு ஆக்சிலரி கூட நாட் சேர்த்தோம்னா நெகட்டிவ் ஆகிடும். என்ன ஆக்சிலரி? ஷெல்ன்றது ஆக்சிலரி, நாட் சேர்த்தோம்னா ஷெல் நாட் பி சிங்கிங். இன்ட்ராகேட்டிவ் பார்த்தோம்னா இன்ட்ராகேட்டிவ்ல வந்து வழக்கமாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வெப்பில் ஆரம்பிக்கிறது, ஆக்சிலரி வெப்பில் ஆரம்பிக்கிறது ஒன்று, இந்த டபிள்யூஹெச் டைப். வெப்பில் ஆரம்பிக்கிறது ஷெல் ஆரம்பிக்கும் அல்லது வில் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து பார்த்தோம்னா ஷெல் ஐ பி சிங்கிங். செகண்ட் பர்சனுக்கு வில் யூ பி சிங்கிங். தேர்ட் பர்சனுக்கு வில் ஹீ ஆர் வில் ஷீ பி சிங்கிங். ஓகேவா? அதே பார்த்தோம்னா டபுள் ஸ்டெப்பில் வாட் ஷெல் ஐ பி சிங்கிங், வாட் வில் யூ பி சிங்கிங், வாட் வில் ஹீ பி சிங்கிங், வாட் வில் தே பி சிங்கிங். ஓகே, இதில் வந்து நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணும்போது அந்த வில் ஷெல் அப்படின்றது வந்து முதல்ல வரும், சப்ஜெக்ட் பின்னாடி வரும். இது நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து எல்லா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, இந்த டென்ஸில் எல்லாமே நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன். இது புதுசாக உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு. அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். இது வந்து அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ப்போமா? யூஸ் ஆஃப் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்.
நம்ம பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம். என்ன எப்படி பாருங்கள், the future continuous tense is used to express an action that will be in progress. அந்த நம்ம வந்து எடுக்கப்படக்கூடிய அந்த செயலானது ப்ராக்ரஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கோம். எப்போ? அட் எ கிவன் டைம். எந்த டைம் நம்ம வந்து குறிப்பிடுறோமோ அந்த டைமில் இன் ஃபியூச்சர் ஆர் இன் த நார்மல் கோர்ஸ். சாதாரண நிலையில் ஃபியூச்சரில் நம்ம எந்த நேரத்தில் எடுத்துக்கிறோமோ அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருப்பின் அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். பாருங்க எக்ஸாம்பிள், we will be playing from 5 pm to 6 pm. அப்போ 5 pm to 6 pm அப்படின்றது இனிமேல் வரக்கூடியது. அது வந்து நெக்ஸ்ட் டேவாக இருக்கலாம், டுடேவாக இருக்கலாம் இல்லையா, ஓகேவா? இது வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்றது 5 pm to 6 pm. அந்த நேரத்தில் விளையாடி கொண்டு இருப்போம் அப்படின்றது, நாங்கள் விளையாடி கொண்டு இருப்போம், ஓகேவா? ஃபியூச்சரில் வந்து விளையாடி கொண்டு இருப்போம். பாஸ்ட் டென்ஸில் விளையாடி கொண்டு இருந்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் விளையாடி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், ஆங்கிலத்தை நம்ம வந்து தமிழில் மாற்றும் போதே அந்த விகுதி மாறுது. விளையாடி கொண்டு இருப்போம் ஃபியூச்சரு, விளையாடி கொண்டு இருந்தோம் பாஸ்ட் டென்ஸு, விளையாடி கொண்டு இருக்கிறோம் ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டினியூஸ், ஓகேவா? செகண்ட் பாருங்கள், தி லிஃப்ட் வில் பி ரன்னிங் இன் த மந்த் ஆஃப் மே. இந்த மந்த் ஆஃப் மேல அந்த லிஃப்ட் வந்து ஓடிக்கொண்டு இருக்கும், ஓகேவா? ஐ வில் பி பிளேயிங் டென்னிஸ் அட் 10 AM டுமாரோ. நாளைக்கு காலைல 10 மணிக்கு நான் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருப்பேன். ஃபோர்த்து பாருங்க, தே won't be watching டிவி at 9 PM tonight. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நாங்கள் டிவியை பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? வாட் வில் யூ பி டூயிங் அட் த டைம் ஆஃப் ஹாலிடே. அந்த ஹாலிடேயில் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் வரக்கூடிய ஹாலிடே என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள்லாம் முடிஞ்சு போனது. இப்போ ஹாலிடே, நவ் ஹாலிடே அப்படின்னா என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஹாலிடே, அப்போது அந்த ஃபியூச்சரில் சொல்கிறது அப்படின்னா நம்ம இனிமேல் வரக்கூடிய ஹாலிடேஸில் என்ன செஞ்சு கொண்டு இருப்பீங்க அப்படின்றத கேள்வி கேட்குது, ஓகேவா? நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரெசண்ட்டு பாஸ்ட் ஃபியூச்சர் நீங்கள் வேறுபாடு புரிஞ்சிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் போவோமா? நவ் யூசேஜ் ஆஃப் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இது நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம், அது எப்படி? சம் அட்வர்பியல்ஸ் டினோட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். என்னென்ன அட்வர்பியல் இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இங்கே 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 சென்டென்ஸில் இருக்கிற சிவப்பு ரெட்டில் இருக்கிற த வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் சொல்லலாம். அந்த சிவப்பில் இருக்கிற வேர்டுனா ஒரே சிங்கிளாக இருக்கும். ஃப்ரேசஸ்ன்றது மணி மோர் தென் ஒன் இல்லையா? அப்போ வந்து ஃப்ரேசஸ் பாருங்கள், அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதெல்லாம் வந்து அட்வர்பியல் டைம் சொல்லுவாங்க. நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட் 2 PM டுமாரோ. செகண்ட் சென்டென்ஸு அட் மிட் நைட் நைட். தேர்டு வந்து நெக்ஸ்ட் சண்டே அட் 6 PM. ஃபோர்த் சென்டென்ஸில் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். ஃபிஃப்த் சென்டென்ஸில் அட் த டைம் ஆஃப். சிக்ஸ்த்தில் வென்ன்றது பார்த்தீங்கன்னா நிலையை வரும், பட் இங்கே இருக்கிற நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல் இன்னொன்றும் அட் த மூமெண்ட் கூட சேர்த்திக்கலாம், அட் த மூமெண்ட் அப்படின்னு சேர்த்திக்கலாம். அட் ப்ரெசென்ட், அட் மூமெண்ட்டு, அது கூட நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் சேர்த்திக்கலாம். நம்ம அதாவது ஃபியூச்சர் ரெண்டும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஷி வில் பி டேக்கிங் an எக்ஸாம் அட் 2 PM டுமாரோ. நாளைக்கு 2 மணிக்கு நாங்கள் எக்ஸாமை எடுத்துக்கொண்டிருப்போம். அட் மிட் நைட் நைட் வி வில் ஸ்டில் பி ஸ்டடிங் தரோலி. நாங்கள் 2 மணிக்கு வரையும் நாங்கள் படித்து கொண்டு இருப்போம். நெக்ஸ்ட் சண்டே அட் 6 PM ஐ ஆம் கோயிங் டு பி ஈட்டிங். பாருங்கள், இதில் பாருங்கள், ஐ ஆம் கோயிங் மீனிங் என்ன? அதுவும் ஃபியூச்சர் தான். இங்கே வில் மட்டும் இல்லை, ஸ்ட்ரக்சர் மாறுது பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வில் போடல, ஐ ஆம் கோயிங் டு பி ஈட்டிங், இதுவும் வந்து ஃபியூச்சர் எடுத்துவோம். அந்த ஃபியூச்சரில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. டின்னர் இன் மை அங்கிள்ஸ் ஹவுஸ். திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி சன்பாத்திங் இன் மெரினா. அட் த நேம் ஆஃப் பர்த்டே ஹி வில் பி ஸ்டேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஐல் போட்டு பாருங்க, ஐ வில் வந்து கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. 6th சென்டென்ஸ் வந்து பாருங்க, ILL போட்டிருக்கு. அப்போ என்ன, எப்படி படிக்கணும்? ஐ வில்னு சொல்லக்கூடாது, ஐல் ஆர் ஐல்னு சொல்லுவோம் நம்ம. ஐ ஷெல்லும் சொல்லக்கூடாது, ஐ வில்னு சொல்லக்கூடாது, ஐல். அப்போ ஐ வில் பி வெயிட்டிங் வென் யூ அரைவ். ஓகே, இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா அட்வர்பியல் எப்படி பயன்படுத்தலான்றது கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹியர் அதே 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 6 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு வந்து அட்வர்பியல் கீவேர்டு சொல்லுவாங்க, அந்த கீவேர்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்பர் 1 அப்படின்னா யூ கேன் விசிட் அஸ் டூரிங் த ஃபர்ஸ்ட் வீக்
ஆஃப் ஜூலை. பாருங்க, டூரிங் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை. இனிமேல் வரக்கூடிய ஜூலை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ஓகேவா? நாட் ஒர்க் தென். ஓகே. செகண்ட் பாருங்க, ஐ டேஷ் சிங் இன் த கன்சர்ட் ஆஃப் அட் த மூமெண்ட் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரத்தில், அட் த மூமெண்ட் டுமாரோ நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? when you come tomorrow, நாளைக்கு நீ வந்திருந்தால், they play tennis. இல்லையா? நாளைக்கு நீ வரும்போது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. at 4 o'clock tomorrow, நாளைக்கு 4 மணி அளவில் ஈவினிங், we dash do lunch at school. ஃபைவ் பாருங்க, at this moment next year, at this moment next year, அடுத்த வருஷம் இந்த நேரத்தில், we shop in that market. I dash arrange all the necessary materials for the program next Sunday at 10 AM. நெக்ஸ்ட் 10 AM என்ன தேவையோ எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இல்லை, ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து ப்ரெசன்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றதுனால வில் பி ஷெல் பி போடணும். ஓகேவா? அதில் போல் நீங்கள் ஆன்சர் இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் போவோமா? ஹியர் ஆல்சோ 7 sentences ஆர் given to you for exercise. நீங்கள் இந்த சென்டென்ஸில் இருக்கிற அட்வர்பியல் பாருங்கள். இதில் இருக்கிற அந்த வேர்பை ஐஎன்ஜி சேர்த்தணும், பி போடணும், வில் ஆர் ஷெல் போடணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, நிறைய யூசஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எளிமையாக, நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் கண்டுபிடிங்க. அந்த கண்டுபிடிச்சி எழுதி எனக்கு வந்து அந்த இமேஜை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக அனுப்பணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.